அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இருக்கும் தங்கள் ஆலையில் தடையின்றி உற்பத்தி நடைபெற்று வருவதாக சாம்சங் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இருக்கும் தங்கள் ஆலையில் தடையின்றி உற்பத்தி நடைபெற்று வருவதாக சாம்சங் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய சாம்சங், இதில் உற்பத்தி பாகங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள், இந்த சாம்சங்குடைய பல்வேறு பொருட்கள் இங்குதான் தயாரிக்கப்படுகிறது. இதில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் 3 பணியாளர்கள் நிறுவனத்திற்கு எதிராக செயல்பட்டதாக கூறி தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து 10வது நாளாக ஒரு பிரிவினர் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது உற்பத்தி என்பது சீராக உள்ளதாகவும் எந்த ஒரு தங்கு தடையில் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாக சாம்சங் நிர்வாகம் சார்பில் தெரிவித்து வருகிறது. அந்த 350க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 10 நாட்கள போராடி வந்தாலும் அவர்களுக்கு 3 வேளை உணவு அளித்தும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சோப்பு மற்றும் தேவையான அனைத்து பொருட்களும் மனிதாபிமானத்துடன் வழங்கப்பட்டு வருவதாக சாம்சங் நிர்வாகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 2 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியுற்ற நிலையில் இன்றும் பேச்சுவார்த்தை தோல்வியுற்றிருக்கு. 3 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியுற்றிருக்கிறது. இருப்பினும் சாம்சங் நிறுவனத்தின் சார்பில் உற்பத்தி என்பது சீராக உள்ளதாகவும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது. எப்போது வேண்டுமானாலும் தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பலாம் எனவும் சாம்சங் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.